காலையில இந்த நியூஸ நான் பார்க்கும்போது எனக்கு பெருசா இம்பாக்ட் எதுவும் இல்ல. பட் லேட்டரா நான் அந்த விஷயத்த பத்தி நான் அதிகமா பார்க்கும்போதோ, இல்ல சர்ச் பண்ணும்போதோ தான் ஒரு பெரிய இம்பாக்ட், ஒரு பெரிய பெயினும் எனக்கு தந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த லேடி நகை காணோம்னு கம்ப்ளைண்ட் அந்த எஃப்ஐஆரோ, சார்ஜ் ஷீட்டோ எதுவுமே பண்ணாம, டைரக்ட்டா அஜித்த போய் ரீச் பண்ணி அவன அடிச்சதே ஃபர்ஸ்ட் பெரிய தப்பு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த லேடி எதுக்கு 9,5 சவரன் நகையோட கோயிலுக்கு வரணும்? இல்ல நகை இருக்கிறது தெரிஞ்சு எதுக்கு அஜித் கிட்ட கீய தரணும்? இல்ல நிஜமாவே அதுல நகை இருந்ததா இல்லையா? இது எதுவுமே அவங்க போலீஸ் சைடுல இருந்து கன்ஃபார்ம் பண்ணவே இல்ல. அண்ட் அஜித் தான் அந்த நகைய எடுத்தாரு அப்படின்றதுக்கான எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்ல. பிகாஸ் அவர் கார் ஓட்ட தெரியாது. வேற யாரோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் தான் கார் எடுத்துட்டு போயிருக்காங்க, எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஜஸ்ட் அந்த லேடி சொன்ன ஒரு வார்த்தைக்காக ஒரு 28, 29 வயசு பையனை அடிச்சு கொல்றதுன்றது இஸ் நாட் கரெக்ட். அது வந்து நான் சரின்னே சொல்ல முடியாது. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு நகை எடுத்தாரா எடுக்கலையான்னு தெரியல. சப்போஸ் அவர் நகை எடுத்தே இருந்திருந்தாலும், பட் இது அதுக்கான ரைட்டான வே இல்லைன்றது மட்டும் உண்மை. கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி அதை ப்ரூஃப் பண்ணி அவரை ஜெயிலில் போட்டிருக்கலாம். இப்படி அடிச்சு சித்திரவதை பண்ணி அது வாக்குமூலம் வாங்குன்றது என்னன்னு தெரியல. அண்ட் அவர் எவ்வளோ பெயின் அனுபவிச்சிருப்பாரு. அவ்வளோ அடி அடிச்சிருக்காங்க தோப்புல, கோயிலுக்கு பேக் சைடில், போலீஸ் ஸ்டேஷனில். இதெல்லாம் சாதாரணமாக விட விட தான் இதே மாதிரி பல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. அந்த ஒவ்வொருத்தரும் சொல்கிற ஒவ்வொரு விஷயத்தை கேட்கும் போது அவர் எவ்வளோ பெயின் அனுபவிச்சிருப்பாரு. நான் ஒன்றே ஒன்று தான் கேட்டுக்கிறேன். ஜஸ்ட் இப்போ நம்ம இதை விட்டோம்னா கண்டிப்பாக இதே மாதிரி நாளைக்கு நம்ம வீட்டில், பக்கத்து வீட்டில், எங்கே வேணாலும் நடக்கலாம். ஜஸ்ட் ஒரு சப்போர்ட். எல்லாரும் ஒரு வாய்ஸ் எழுப்புங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குன்ட்டு. அண்ட் நம்மளால ஜஸ்டிஸ் மட்டும் தான் கேட்க முடியும், வேறு எதுவுமே கேட்க முடியாது. முடிஞ்ச அளவுக்கு எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு ஒருத்தனை அரெஸ்ட் பண்ண பார்க்கறது தான் எல்லா போலீஸுக்கும் நல்லது. நான் எல்லா போலீஸும் இதே மாதிரி அப்படின்னு சொல்லலை. ஒரு சில போலீஸ் பண்ணுறனால எல்லா போலீஸும் இப்படி கெட்ட பேர் வாங்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச நிறைய போலீஸ் ரொம்ப நல்ல நல்ல போலீஸுங்க இருக்காங்க. ஏன்னா நான் ஹோட்டல் வச்சிருக்கறனால சாப்பிட வராங்க. அவங்களாம் எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக எவ்வளோ கேஷுவலாக நடந்துக்கிறாங்க. ஒரு சிலர் பண்ணுற ஒரு விஷயம் தான். ஆக்சுவலி அஜித் எடுத்தாரா எடுக்கலையான்றதை தாண்டி அதுக்கான சரியான வே இப்படி தான் விசாரிக்கணும் அப்படின்றது இல்லை. இது ரொம்ப ராங். ஒருத்தனை அடித்து துன்புறுத்தி அவனை ஒத்துக்க வைக்கிறன்றது ரொம்ப ரொம்ப தப்பு. ஜெய் பீம் படத்தை நேரில் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல். அவ்வளோ கஷ்டம். அவ்வளோ அடி வாங்கி ஒரு தாகத்தில் ஒரு தண்ணி கேட்கும் போது தண்ணி தராமல் அவனை அடித்து விக்கல் எடுத்து அவர் யூரின் மோஷன் போய் சாகிறன்றதெல்லாம் ரொம்ப பெரிய கொடுமை. நான் படத்தில் கூட இவ்வளோ கொடுமை நான் படத்தில் தான் பார்த்துருக்கேன். ஆனால் இது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எனக்கு தேவை, நம்ம எல்லாத்துக்கும் தேவையான ஒன்றே ஒன்று, அவருக்கு ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கணும் கண்டிப்பாக. அந்த 6 போலீஸ்காரங்க பண்ணது தப்பு தான் கண்டிப்பாக. அதுக்கான சரியான தீர்வை கண்டிப்பாக கவர்மெண்ட் தரணும் அண்ட் நீதிமன்றம் தரணும் அப்படின்றது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. நான் காடு கிட்ட ப்ரே பண்ணிக்கிறது அது மட்டும்தான். ஸோ ப்ளீஸ் கிவ் த சப்போர்ட் ஃபார் அஜித்.